முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளா தானே இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே. எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம். கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று. அந்த கதைப்படி பார்த்தார். சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தானே இருக்க முடியும். ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்ல? இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது. எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறான்? இந்த கதைகள்லாம் வேறு மதத்துல இல்லையே. இந்த மாதிரி புராண கதையாடல்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இந்த மாதிரி கதையாடல்கள் இல்ல. இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடிக்கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்துக் கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்?